Hello students, இப்போ 11th standard max exercise 4.1 sum number 7 எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். Find the value of sin inverse sin 5 pi by 9 cos pi by 9 plus cos 5 pi by 9 plus sin pi by 9 இது கொடுத்திருக்காங்க. இது என்ன ஃபார்முலால இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா sin a cos b plus cos a sin b. ஸோ இதோட ஃபார்முலா என்னது? sin cos mingle ஆச்சுன்னா sin ஃபார்முலா தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ sin a மிடில் ப்ளஸ் வரும்போது சைனை பொறுத்த வரைக்கும் அப்படியே ப்ளஸ்ஸை காப்பி பண்ணிக்கலாம். sin a plus b. இங்கே ஏயோட வேல்யூ என்னது? a equal to 5 pi by 9 and b value equal to pi by 9. ஓகே, இப்போ இங்கே நம்ம எழுதிக்கலாம். sin inverse of கொஸ்டின் காப்பி பண்ணிக்கிறேன். sin 5 pi by 9 cos pi by 9 plus cos 5 pi by 9 sin pi by 9. So இதை சால்வ் பண்ணும்போது இங்கே sin inverse of sin a plus b formula. So sin a placeல 5 pi by 9 plus b placeல pi by 9. So ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு. sin a plus b formula sin a plus b ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே sin inverse of sin 9 காமனாக இருக்கிறதுனால பேஸ் காமனாக இருக்கிறதுனால 5 pi plus 1 piனா 6 piயா சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ sin inverse of sin 2 3s are 6 3 3s are 9. ஸோ 2 pi by 3 2 pi by 3 ஆன்சராக கிடச்சிருக்குது. 2 pi by 3 அப்படின்னு சொன்னால் ஆன்சர் வேல்யூ என்ன? 2 into pi by 3 pi by 3 அப்படின்னு சொல்லும்போது 60 டிகிரி. 2 into 60 2 6 are 12. ஸோ 120 டிகிரி. நமக்கு எப்போவுமே சைனோட பிரின்சிபல் டொமைன் என்னவா இருக்கும்? பிரின்சிபல் டொமைன் மைனஸ் pi by 2 to plus pi by 2. ஸோ இந்த லிமிட்டில் தான் உன்னோட ஆன்சர் இருக்கணும். ஆனால் 120 மைனஸ் pi by 2னா மைனஸ் 90 ப்ளஸ் pi by 2னா ப்ளஸ் 90. ஆனால் 120ன்றது இதோட ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது. ஸோ இந்த 2 pi by 3 நம்ம என்ன பண்ண முடியாது? செலக்ட் பண்ண முடியாது. இதை சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் sin inverse of sin 3 minus 2 தானே 1. ஸோ இதில் pi minus 1 3 minus 2 1. ஸோ அந்த 1 இங்கே எழுதி pi minus pi by 3. இப்போ சால்வ் பண்ணி பாருங்க. 3 pi into pi 3 pi 3 pi minus 1 pi 2 pi. ஆன்சர் கிடைச்சாச்சா? ஓகே, இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா எழுதிக்கலாம். sin pi minus theta. pi minus theta வேல்யூ என்னன்னா pi அப்படின்றது ஹாரிசான்டல் லைன் ஆங்கிள். கண்டிப்பாக உனக்கு சைன் சேஞ்ச் ஆகாது. sin theta தான். இதோட ப்ளஸ்ஸா மைனஸ்ன்னு செக் பண்ணிடலாம். இது 0, இங்கே pi மைனஸ்னு சொல்லும்போது செகண்ட் குவாட்ரண்ட். இது ஆல் சில்வர் டீ கப் அப்படின்னு எழுதும்போது சைன் பாசிட்டிவ் இந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல. ஸோ ப்ளஸ் சைன் டீட்டா தான். டைரக்டாக இந்த பிளேஸில் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் pi by 3 அப்படின்னு சொல்லி காப்பி பண்ணிக்கலாம். pi மைனஸ் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு டைரக்டாக ஆன்சர் கிடைச்சாச்சு. pi by 3 pi by 3 is 60 டிகிரி. டெஃபினட்டாக 60 டிகிரி இந்த மைனஸ் pi by 2க்கும் ப்ளஸ் pi by 2க்கும் மிடில் இருக்கும். That way this is our respective answer. That's all.